கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே நாம் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும், ஏன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் 7 பாயிண்ட்டுகளை நம்ம பார்த்தோம். அதில் இந்த நாளிலே முதலாவது வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ஏன் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவம் கழுவப்பட வேண்டும். ஏன் பாவம் கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். பரலோகத்திற்கு ஒரு மனுஷன் செல்ல வேண்டும் என்று சொன்னால், அவனிடத்தில் பாவம் இருக்கக்கூடாது. பாவம் பரலோகத்துக்கு செல்லாது. பாவம் பரலோகத்தோடு சேராது. எப்படி தண்ணீர் தாமரை தண்ணீரில இருந்தாலும் அதுல இலை ஒட்டாது, ஒட்ட முடியாது. அதேபோல பாவம் உள்ள மனுஷன் பரலோகத்துல போக முடியாது. ஏன்னா பரலோகத்துல பாவம் போக முடியாது, ஒட்டாதது. அதனால அந்த பாவம் என்ன பண்ணணும்? நமக்கு கழுவப்பட வேண்டும். என்ன பாவம் என்று சொன்னால், ஆதியிலே தேவன் ஆதாமை உண்டாக்கும்போது, அவருக்கு சில காரியங்களை அவர் சொல்லியிருந்தார். அப்பொழுது அந்த தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியாதபடியினாலே, அவன் பாவமான ஒரு காரியங்களிலே தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் பாவியாகி போகிறான். ஆதி பெற்றோராகிய ஆதாம் செய்த பாவம் இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அந்த பாவத்தினாலே அவன் பிறக்கிறான். ஆதாமுடைய பாவம் ஒவ்வொரு மனுஷர் மேலும் வருகிறது பாருங்க. அந்த பாவத்தினுடைய பெயர் ஜென்ம பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஜென்ம பாவம் ஒவ்வொரு மனுஷர் மேலே இருக்கிறபடினாலே அந்த ஜென்ம பாவம் கழுவப்பட வேண்டும். இரண்டாவதாக, அது மாத்திரமல்ல, நாம் உலகத்திலே வாழும்போது சூழ்நிலைகள் பலவாறு இந்த உலகத்தில் இருக்கிறபடினாலே நாம் பாவத்திலே சிக்கிக் கொள்கிறோம். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சில பாவங்களிலே ஒவ்வொரு மனுஷனும் சிக்கிக் கொள்கிறான். அப்ப அந்த பாவத்தோடு கூட நாம் மரித்தோமானால் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. ஆதலால் அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நம் விடுதலை பெற்றால் மாத்திரமே பரலோகத்துக்கு செல்ல முடியும். எப்படி விடுதலை பெற முடியும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அதற்கு அடையாளமான ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும். இந்த ஒரு வழிதான் இந்த பூமியிலே இருக்கிறது. ஆனால் உலகத்தில் அநேக வழிகளை சொல்லுகிறார்கள். ஆனால் அதுவெல்லாம் வழி அல்ல. கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை மாத்திரமே, அவரை விசுவாசிப்பது மாத்திரமே, அதனால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது மாத்திரமே பரலோகத்துக்கு போகிற ஒரு வழியாய் தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார் பாருங்க. நாளிலே நீங்க எல்லாம் அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும், இந்த பூமியிலே நம்ம வாழும்போது சில தவறுகளை நம்ம செஞ்சு விடுகிறோம். ஆனால் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்கு தேவன் மறுபடியும் அவருடைய சமூகத்திலே, "பா, எங்களை மன்னித்து விடுங்க" என்று சொல்லும்போது, அவர் நம்மளை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் மறுபடியும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை வேதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். ஆதலால் ஒரு மனிதன் மரித்து பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். உலகத்திலே வாழ்கிற நம்மளுடைய வாழ்க்கையின்படி சில சிக்கல்களிலே, சில பாவங்களிலே நாம் மாட்டிக்கொள்ளும்போது, அதிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். அப்படி விடுதலையானால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக முடியும் பாருங்க. அப்படி விடுதலையாக வேண்டிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர் இரத்தம் சிந்தினார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாய், அவருடைய வார்த்தையின்படி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாய், தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும். இதான் முதலாவது தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது பாருங்க. எல்லா மனுஷரிடத்துல இந்த காரியங்களை நம்ம சொல்ல வேண்டும். தேவன் நம்மை பரலோகத்துக்கு அழைத்துச் செல்ல வருகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டவர்களாய், பாவம் நீங்கி பரிசுத்தமானவர்களாய், கர்த்தருடைய வருகைக்கு தயாராய் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை அழைத்துச் செல்லும்படியாக சீக்கிரத்திலே வரப்போகிறார். இந்த செய்தியை உலகத்தில் உள்ள அனைவருக்கும், உங்களுடைய குடும்பங்கள் உள்ள பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். பாவம் பிறக்கும் போதே நம்மிடத்துல ஜென்ம பாவம் தங்கி விடுகிறது. பிறந்து வளரும்போது உலகத்தில் உள்ள சூழ்நிலையிலே நாம் பாவத்தில் சிக்கிக் கொள்கிறோம்.
அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் அதை விடுதலை செய்ய முடியும். பாவத்தோடு கூட நாம் மரித்தோமானால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஏனென்றால் பாவம் பரலோகத்துக்கு சேராது. பாவம் பரலோகத்தில் சேர முடியாது என்பதை குறித்து இந்த வேதம் நமக்கு அழகாகச் சொல்கிறது. மாத்திரமல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். பாவம் அவரிடத்தில் சேராது பாரு. அதைப்போல அதனால் நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் சுத்திகரிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே நாம் கடந்து போவோம். இந்த செய்தி அநேகருக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வித்து வழிநடத்தி அநேக ரட்சிப்பின் பாதையில் நடத்துவாராக. ஆமேன்.